வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து அடைக்க வேண்டிய 3 முக்கிய ஓட்டைகள் அப்படின்னு சொல்லி IPL 2025 ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த 3 ஓட்டைகள் அப்படிங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய ஆபத்தும் வரக்கு காத்துட்ருக்கு. ஸோ அது என்னென்ன ஓட்டை, அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக அடைக்கணுமா இல்லை எப்படி வந்துட்டு அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே ஒரு கோர் டீம் அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோர் டீம் அப்படிங்கிறது அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் விஷயமாக நம்ம சொல்கிறது அவங்களுடைய ஃபினிஷிங் அப்படிங்கிறது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பொலார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் இருந்த வரைக்கும் ஃபினிஷிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவங்க கவலையப்படாத ஒரு விஷயமா இருந்தது. பட் பொலார்ட் இடத்துல டிம் டேவிட் எடுத்து வச்சாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா அவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஃபினிஷிங்கை மேக்ஸிமம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட் அவர் அப்பப்போ வந்து அந்த ஃபினிஷிங் டியூட்டிஸில் கையை வந்து அங்கேயும் வச்சும் வைக்காத மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் இவங்க 2 பேர் தான் அந்த ஃபினிஷிங்கில் இருப்பாங்க. அதில் மேஜர் ரோல்ஸ் அப்படிங்கிறத ப்ளே பண்ணது ஹர்திக் பாண்டியா தான். பட் அவர் லாஸ்ட் டைமே வந்து ஒரு பாஸ்மல் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார்னா, அஸ் அ கேப்டனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட டீமை லீட் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஃபினிஷிங்கையும் நான் பார்ப்பேன், பட் ஆனால் ஃபினிஷிங்கை நான் மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அஸ் அ கேப்டனாக வந்துட்டு அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நானே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, என்னோட டீம்மேட்ஸும் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பங்கு வகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். டிம் டேவிடோட ஃபினிஷிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியப்படையும் கிடையாது. அவரோட ஃபினிஷிங்கும் அப்படி தான் இருக்குது. ஸ்டில் நம்மளுடைய டிம் டேவிடோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் IPL 2025 நல்ல ரிலையபிளான ஃபினிஷர்ஸாக அவங்க எடுக்கணும். அண்ட் இதில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, CSK, KKR மாதிரியான அணிகள் அவங்களுடைய ஃபினிஷர்ஸை வந்து தக்க வச்சுட்டாங்க. அதனால் அவங்க பெரிய லெவலில் ஃபினிஷர்ஸுக்கு போட்டி போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுடைய 45 crores பட்ஜெட் அப்படிங்கிறத வச்சு குவாலிட்டியான ஃபினிஷர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நிறைய டீமுக்கு பிரைமரி ஃபினிஷர்ஸ் தேவையில்லாதனால நம்ம சாலிடாக வந்து அந்த ஃபினிஷர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போட்டி போட்டோம்னா எஃபெக்டிவாக வந்து நம்மளால் ஃபினிஷர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த ஒரு ஹோலை ஈஸியாக நம்மளால் வந்து ஃபில் பண்ண முடியும். சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து டிம் டேவிட் அண்ட் ஹர்திக் பாண்டியா மாதிரி மீண்டும் ஹர்திக் பாண்டியா மேலே ஏதோ விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மறுபடியும் அந்த தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதனால் பிரைமரி ஃபினிஷர்ஸாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் யார் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத எஃபெக்டிவான ஒரு ஃபினிஷர்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு 45 crores அப்படிங்கிற அந்த ஒரு பர்ஸ் அமௌண்ட்டில் அவங்களால பிரைமரி ஓவர்சீஸ் பேசர்ஸை வாங்கி அவங்களோட ஸ்குவாடை வந்துட்டு ஃபுல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல எப்போவுமே வந்துட்டு ஒரு இந்தியன் பிளேயருக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பும்ரா போல்ட் காலகட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கு. பட் அந்த பும்ரா போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பும்ராவும் நம்மளுடைய ஆர்ச்சரும் சேர்ற மாதிரி இருந்தது. பட் அது வந்து சேரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா துஷாரா, தில்ஷன் மதுஷங்கா, ஜேசான் பெகரண்டாஃப், ஜெய் ரிச்சர்ட்சன், கிறிஸ் ஜார்டன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு லூக்குட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தரமான பிளேயர்ஸ் அங்கே நம்ம எடுத்து வச்சோம். பட் யாருமே எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு இவர் தான் நம்மளுடைய பிரைமரி ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்னு எடுக்கிறவங்க எல்லாமே இன்ஜுரி அப்படிங்கிற விஷயங்களில் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் விஷயங்கள் மாறும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த தடவை ட்ரெண்ட் போல்ட்டை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒப்பீனியன். பர்சனலாக என்னோட ஒப்பீனியனும் அது இருக்குது. பட் ஆனால் 45 crores அப்படிங்கிற பர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரே ஒரு ஓவர்சீஸ் பேசரை மட்டும் எடுக்க முடியாது. மினிமம் 3 ஓவர்சீஸ் பேசர் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மளோட டீம் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீமாக வந்து உருவாகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் போல்ட்டை மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு நல்ல தரமான ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸை எப்படி அவங்க எஃபெக்டிவாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஈவன் ஜெரால்ட் கோயிச்சேவியே வந்துட்டு மீண்டும் எடுக்கணும். அதாவது வந்து எப்படி இருக்கணும்னா பும்ராக்கு அடுத்தபடியாக ஓவர்சீஸ் பேசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோயிச்சே, துஷாரா அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்கணும்னு சொல்லப்படுது. ஜெரால்ட் கோயிச்சே, துஷாரா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும்போது டீமோட எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஜெரால்ட் கோயிச்சே இப்போ வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஈவன் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவும் அவருடைய பவுலிங் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. மீண்டும் அவரே எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. பட் அவங்களோட 45 crores பர்ஸ் அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு ஃபாலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களுடைய RTM. RTMை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கேப்டு பிளேயர் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. திலக் வர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து உள்ளால ரீட்டைன் ஆகி இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பேக்கப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீகல் வதீராவை அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஈவன் அந்த இடத்துல நமந்தீர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாஷ் மத்வால், அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னா ஈவன் நீகல் வதீராலேருந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கவங்க தான். எமர்ஜிங் ஏஷியா கப்லையும் பார்த்திங்கன்னா அன்சுல் கம்போஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. இவங்களால ஈஸியாக வந்துட்டு அவங்கள சின்ன ஒரு ப்ரைஸ்லேயே வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எல்லாத்தையும் ஆல் அவுட்டாக பிட் பண்ணால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கடைசியில் ஆகாஷ் மத்வால்கிட்ட வந்து யார் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செட்டில் டவுன் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அன்கேப்டு பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த அன்கேப்டு பிளேயர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி
ஸோ கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ் எடுக்கணும், இல்லைனா அதுவுமே ஒரு ஹோலாக தான் இருக்கும். ஸோ இதில் அன்கேப்டு பிளேயர் சப்போஸ் நம்மளால் வந்துட்டு பெரிய லெவல் ஆர்டிஎம் பண்ண முடியலன்னா ஆகாஷ் மதுவல்ட்டே போகலாமா, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.